ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிந்துஸ் வியூ. இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா சஸ்டெயின் கிரெயின் என்ற வீட்டுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் கொடுக்க தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஷாப் தான். இங்கே என்னென்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் ஏற்ற மாதிரி இங்கேயும் சாமான்கள் இருக்கும். ஆனால் என்னென்னா எல்லாம் குட்டி குட்டியாக கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டாக நல்லா அழகாக இருக்கக்கூடிய சாமான் இங்கே இருக்குது. என்னோடய வீட்லேயும் நான் நிறைய சாமான் இங்கேருந்து வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போவே கிறிஸ்மஸுக்கே இவங்க லைட்டாக சாமான்கள் போட தொடங்கிட்டாங்க. நானும் இன்றைக்கு எப்போ இந்த கடைக்கு போனாலும் ஏதாவது வாங்காமல் வர மாட்டேன். இன்றைக்கும் சின்ன ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஹாலில் ஒரு புத்தர் சிலை இருக்குது, சின்னதாக இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்க ஒரு ஆன்டிக் பீஸ் கூடி நிறைய ஆன்டிக் பீஸ் இங்கே இருக்கும். அந்த ஆன்டிக்கான ஒரு தட்டு, குட்டி குட்டி கார்ஸ் அப்படி நான் நிறைய வாங்கி என் வீட்டில் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே இந்த கடைக்கு போகணும் போல் இருக்கும். குட்டி குட்டியான சொப்பு சாமான் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூடிய ஐட்டம்ஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். பட் எல்லாமே கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸ்டார்டிங் நாங்கள் கீழே போகிறோன்னே கீழே கேஷியர் இருக்கும். அதை தவிர ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் மேலே போகணும். மேலே ஏறி போகிறதுக்கு லிஃப்ட்டும் பக்கத்தில் வச்சுருக்காங்க, ஸ்டேர்கேஸும் இருக்குது. ஸோ அதால் போனோம்னா ஒரு பக்கத்தால் போய்ட்டு அடுத்த பக்கத்தால் வர மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அப்படியே சுற்றி. ஸோ நீங்கள் உள்ளுக்கு அப்படியே போயிட்டு வரும்போது பெருசாக விளங்காது, சின்ன ஒரு இடம் தான். பட் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. ஐம் நாட் ப்ரொமோட்டிங் எனி திங் பிகாஸ் இது எதுவுமே ப்ரொமோஷன் அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஜென்ரலாக என்னென்ன ஷாப்ஸ் போவேன், எங்கே போய்ட்டு சாப்பிடுவேன், எங்கே க்ளோத்ஸ் வாங்குவேன், அப்படி என்னோட ஒரு டெய்லி ரொட்டீன் தான் நான் போடுறேன். ஸோ இந்த சாப்ஸ்டிக் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், அதுவும் வாங்கினேன். என்னோடய கையில் இருக்க அந்த குட்டி அந்த க்ரியேட் பண்ணுற அந்த இதுவும் வாங்கியிருந்தேன். கேக்ஸ் ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ், அதுகளுக்கு தேவையான சாமான், கிச்சனுக்கு தேவையான சாமான் அப்படி எல்லாமே இருக்கும். இது பீட்சா செய்கிறதுக்கு தேவையானதுகள் இருந்துச்சு. அங்கால நீங்கள் ஒரு செக்ஷன் போனீங்கன்னா இந்த நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிச்சன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரியான இதுகள், அதுக்கேற்ற குட்டி குட்டி அந்த கிளாஸ் டப்பா, ஆயில் போட்டுறது அப்படி எல்லாமே இருக்கும். ஒரு வீட்டை ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறதுக்கு தேவையானது அழகாக நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குற நேரம் ஆசைப்படுவோம் இப்படி என்னோடய வீடை வச்சுருக்கணும்னு. அதுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இந்த ஷாப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்காலெல்லாம் ஒரு பக்கம் போனீங்கன்னா நிறைய கூடை, என்ன சொல்கிற கையால் அந்த பின்னின கூடைகள் அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு ஒரு கோல்டு தீமில் ஸ்பூன்லேருந்து எல்லாம் வாங்கணும் அப்படின்றா கூட இங்கே அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியான அந்த சாமான்கள். அண்ட் கெட்டில், இந்த கெட்டில்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இனி என்ன கிறிஸ்மஸ் வரதால் வந்து இந்த ஷாப் நெக்ஸ்ட் மந்த்லாம் பார்க்கும்போது ஒரு நவம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபுல்லாக கிறிஸ்மஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வச்சுருவாங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே, நீங்கள் ட்ரீக்கு கூடி ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ் டெக்கரேட் பண்ணுற மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் கிறிஸ்மஸுக்கெல்லாம் வந்து கிஃப்ட் வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு டேட்டுக்கு ஒவ்வொன்று எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கான ஐட்டம்ஸ், நீங்கள் கிஃப்ட்டுக்கு பண்ணுறதுக்கான பாக்ஸஸ் அதெல்லாம் ரொம்ப அழகானது இருக்கும். இந்த ஷாப்பில் நிறைய ரேப்பிங் பேப்பர்ஸ் இருக்கும். கிஃப்ட் ரேப் பண்ணுற பேப்பர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் இருக்கும். எல்லாம் ஒரு சட்டில் கலரில் நல்ல அழகாக இருக்கும். நான் இங்கே தான் மோஸ்ட்லி வாங்குவேன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே. உள்ளுக்கு போனீங்கன்னா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் அதுகளில் நிறைய இருக்கும். நீங்கள் பெயிண்ட் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் கேன்வஸ், அதுக்கான பெயிண்டிங்ஸ், அதுக்கான ப்ரஷ், நார்மலாக ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இங்கே இருக்கும். அண்ட் இந்த ஷாப்பில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு 50% சாமான் வந்து எப்பயுமே ஓகே, அவங்க அதை ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க முடிய. இன்னொரு 50% என்னென்னா, நீங்கள் வந்து அதெல்லாம் கண்டோடனே வாங்கினா தான் உண்டு. பிகாஸ் நான் ஒருக்கா பார்த்து வச்சுட்டு திருப்பி போகும்போது வந்து அடுத்த நாள் போகும்போதே அங்கே இருக்காது. நார்மலாக 2-3 டேஸ்லேயே சில சாமான்கள் முடிஞ்சால் அவங்க திருப்பி அதே சாமான் வைக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒன்று தான் வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அங்கேருந்து நாங்கள் வாங்கினா தான் ஓகே. நான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் எப்போயுமே எதுவும் அழகானதை கண்டால் உடனே வாங்கிடுவேன். ஸோ இதெல்லாம் பெயிண்டிங்ஸுக்கானது, பாவிக்கிற பென்ஸ்,
ஒரு ஃபைல்ஸ், அந்த ஃபைலெல்லாம் கூடி ரொம்ப அழகாக இருக்கும். சட்டில் கலரில் குட்டி குட்டியாக டிசைன் பண்ணி ரொம்ப அழகானதுகளாக இருக்கும் இங்கே ஃபைல்ஸ் எல்லாம். இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது நான் கவர் பண்ணியிருக்கிறேன். என்ன மாதிரியே மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நோம்லா. பிகாஸ் நான் வீட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக என்ன சின்ன ஒரு ஐட்டம் வாங்கினா கூடி அது வந்து எல்லா ஷாப்ஸ்லேயுமே இல்லாத மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவேன். அண்ட் இங்கே வந்து ஒரு நியூ பார்ன் பேபிஸுக்கான சாமான் எல்லாம் அழகானதுகள் இருக்கு. நீங்கள் அவங்களோட ரூம், ஒரு பேபி ரூம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து நிறைய இருக்காது. பட் ஒரு கொஞ்சம் வச்சுருந்தாலுமே அழகானது, அதில் பார்க்குற எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் பிடிக்கிறவங்களும் இங்கே போகலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஐட்டம்ஸும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படின்னா சிலதுகள் ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும், சிலது கொஞ்சம் கூடையாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் ஸ்வீஸில் கூடத்தான் விலை. நான் இந்த பக்கத்தால் ஒரு 1 இயராக இந்த ஷாப்பை தாண்டி தாண்டி போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பிகாஸ் என்னோடய ஃப்ரெஞ்ச் கிளாஸ் இங்கால தான் இருக்குது. ஆனால் இந்த ஷாப்புக்குள்ளே நான் போனதில்லை. வெளியாலேருந்து பார்க்கும்போதே நான் உள்ளுக்கு போய் ட்ரை பண்ணினது இல்லை. ஒருக்கா நான் போனதுக்கப்புறமா இந்த ஷாப்புக்கு நான் அந்த பக்கம் போயிட்டு வர நேரம்லாம் அடிக்கடி போயிட்டு வந்துட்டுருப்பேன். ஏன்னா அப்போ தான் ஏதாவது ஒன்று கண்ணில் படும் வாங்கலாம் அப்படின்ட்டு அடிக்கடி இந்த ஷாப்புக்கு நான் போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன். என்னோடய வீட்டில் வச்சுருக்கிற அந்த பிளான்ட் போட்டு வச்சுருக்க ஒரு கிளாஸ், அந்த இதுகள் எல்லாமே வந்து அதுகள் எல்லாம் நான் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணினேன். அதெல்லாம் கூடி 1 ஃப்ராங்க் 2 ஃப்ராங்க்ஸுக்குள்ளே தான் இருக்கும். சிலது வந்து 96 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே எல்லாத்துலேயுமே விலை போட்டிருக்கும். நார்மலாக அதோட பில்லில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய யூஎஸ்டி அப்படி ஒரு 5-6 கண்ட்ரீஸ்ட மணியில் போட்டிருக்கும் என்ன மாதிரி ப்ரைஸுன்னு சொல்லி. ஒரு வீடை யூனிக்காக அழகாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போயிட்டு பார்க்கலாம். டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ நான் அடுத்த பக்கத்தால் போனேன், இந்த பக்கத்தால் வந்துட்டேன். இவ்வளவு தான் இந்த ஷாப். இந்த பக்கத்தால் போயிட்டு அடுத்த பக்கத்தால் வந்தாச்சு. அப்படியே கீழே போயிட்டு பில் பே பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஓகே, இந்த ஷாப்போட அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.